ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் நம்ம பெண்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு வரோம். ஸோ இப்போ இந்த பெண்கள் கமிஷன் அப்படிங்கிறத வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் நியூயார்க்கில் எலிசபெத் கேடி ஸ்டாண்டன் அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ரொம்ப யங்கான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ அவங்க லைஃப்பில் 1848 18th சென்ச்சுரியில் அவங்க நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமாக அந்த கருத்துக்களை தன்னோட தோழிகள் 4 தோழிகளோட சும்மா ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கள் மூலியமாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அகில இந்திய பெண்களுக்கான உரிமை மாநாடு, அதாவது உரிமை ஆணையம் அப்படிங்கிறத அவங்க துவங்கியிருக்காங்க நியூயார்க்கில். இது முதல்ல உலக அளவில் தொடங்கப்பட்ட ஒரு ஆணையம் மகளிருக்காக சிறப்பாக. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவங்களுடைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு வாக்களிக்க உரிமை கிடையாது, சொத்து உரிமை கிடையாது, படிப்பதற்கு கல்வி கற்க உரிமை கிடையாது. அவர்கள் வெளியில் செல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள தாக்குதற்கு, அதாவது வன்முறை தூண்டுது, அப்புறம் தீண்டாமை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுடைய காலகட்டங்களில் நிறையாவே நடந்திருக்கு. இப்போ நம்ம நிறைய சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி காலத்தில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் அவங்களுடைய டீட்டெயில்ஸை பற்றி நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவங்க பெண்கள்லே பார்த்திங்க அப்படின்னா கருப்பின பெண்கள், சிகப்பின பெண்கள் அப்படின்னு 2 வகையான பெண்கள் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பெண்களுக்கும் இடையில் ஒரு பெரிய பூகம்பம், ஒரு போராட்டம், ஒரு வன்முறை வெடிக்குது. ஸோ தொடர்ந்து இதை பற்றி நிறைய பேசுவோம். நன்றி.